இந்தியாவோட வடிகால் அமைப்பு, ட்ரைனேஜ் சிஸ்டம். வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது பாருங்கள். வடிகால், உயரமான இடத்துல மழை பெய்யும், அதை எதை நோக்கி ஓடும்? பள்ளத்தை நோக்கி ஓடி கடைசி பள்ளம் எங்கே? கடலில் போய் சேரும். அதான் ட்ரைனேஜ். ட்ரைன் அப்படிம்பாங்க, ட்ரைன் ஆகிறது அப்படின்னு. வடிதல் அப்படின்னு அர்த்தம். தமிழில் வடிகால் அமைப்பு, சிஸ்டம். அமைப்புனா என்னன்னு பார்த்தோம். டிரான்ஸ்லேஷன்லாம் நான் கேட்கல, நான் டிரான்ஸ்லேஷன் நான் சொல்லிட்டேனே. சப்சிஸ்டம்ஸ் நிறையா இருக்கணும். இப்போ கம்ப்யூட்டரா சிஸ்டம்னு சொல்கிறேன், ஏன் அதில் நிறையா சப்சிஸ்டம் இருக்குது. கம்ப்யூட்டரில் என்னென்ன சப்சிஸ்டமாக இருக்குது? மானிட்ரு, அது ஒரு சப்சிஸ்டம். மவுஸு, சிபியு, சரியா, எல்லாமே கீபோர்டு, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வேலை செய்கிறாங்க. அது மாதிரி ரிவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம், ட்ரைனேஜ் சிஸ்டம்னு சொல்லலாம், எல்லாம் ஒன்று தான். மெயின் ரிவர் ஒன்று இருக்கும், அந்த மெயின் ரிவரில் நிறையா சின்ன சின்ன ஆறு வந்து சேரும். ஓகேவா? சின்ன சின்ன ஆறு சேர்ந்தாக்க அதுக்கு பேர் என்னது? டிஸ்ட்ரிபியூட்ரியா? எங்கள் வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. டிஸ்ட்ரிபியூட்னா பிரித்து கொடுக்குறது, சரியா? துணையாறுகள். டிஸ்ட்ரிபியூட்ரி வார்த்தையிலே அர்த்தம் இருக்கா? டிஸ்ட்ரிபியூட்னா நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரித்து கொடுன்னு அர்த்தம். இது வந்து ஒன்று வந்து சேர்த்துறவங்க, ட்ரிபியூட்டரி அதுக்கு பேர். வார்த்தை அதுக்கு தான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி நிறையா ட்ரிபியூட்டரிஸ் இருக்கும். அதே மாதிரி இது ஸ்டார்ட் ஆகிற இடத்துல, ஆறு உருவாகக்கூடிய இடத்துல, ஆறு கடலில் போய் கலக்க போகுது இல்லையா, அங்கே என்ன ஆகும்? சமமாயிரும், ஃப்ளாட்டாக இருக்கும். கடல் மட்டத்தில் கொஞ்சம் உயரம்தான் இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும், பிளைன். அங்கே என்ன ஆகும்? அது நிறையா பிரிஞ்சு போகும், தண்ணி எடுத்துகிட்டு வெளியில் போகும். இதானது டிஸ்ட்ரிபியூட்டரி, சரியா? டிஸ்ட்ரிபியூட்டரி. கிளையாறுகள், அதுலேருந்து கிளைத்து போகிறது, கிளை அதுலேருந்து பிரிஞ்சு போகிறது. கிளை அப்படின்னா கிளைத்து போகுது. மரத்தோட மெயின் ட்ரங்க் இருக்கு இல்லையா, அது பேர் தமிழில் என்ன? தண்டு பகுதி, அதுலேருந்து கிளைச்சி, அதனால தான் அதுக்கு பேர் கிளை. வார்த்தையிலே அர்த்தம் இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. வார்த்தையை மனப்பாடம் பண்ணாதீங்க. கிளை இங்கிலீஷில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, மெயின்லேருந்து பிரிகிறது, டிஸ்ட்ரிபியூட்டரி. கிளையாறுகள். அப்போது ரிவர் சிஸ்டம் அப்படின்னா மெயின் ஆறு, அதோட துணையாறுகள், அதோட கிளையாறுகள். மெயின் ரிவர், ட்ரிபியூட்டரிஸ், டிஸ்ட்ரிபியூட்டரிஸ், இதெல்லாம் சேர்த்து பார்த்தோன்னா அதானது ரிவர் சிஸ்டம் அல்லது ட்ரைனேஜ் சிஸ்டம். ரெண்டு ஒன்று தான், புரியுதா? இந்த தண்ணியெலாம் இப்போது கங்கை ஓடி வருது, கங்கை அதோட துணையாறுகளுக்கு தண்ணி எங்கே கிடைக்குது? இமயமலையில் கிடைக்குதா? அதுக்கு பேர் கேட்ச்மெண்ட் ஏரியா அப்படிம்பாங்க. நீர்பிடிப்பு பகுதி. நீர்பிடிப்பு, இந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்களா? நீர்பிடிப்பு பகுதி டிவியில் கேட்டிருக்கீங்க. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக கனமழையால் காவிரியில் வெள்ளம் சொல்கிறானா? நம்ம ஊரில் பெய்யுதா அதுக்கு தண்ணி? மழை வருது எங்கே? கர்நாடகாவில் குடகு மலையில், அங்கே தான். அது வந்து கேட்ச்மெண்ட் ஏரியா அப்படிம்பாங்க, நீர்பிடிப்பு பகுதி தமிழில், தாய்மொழியில். பாருங்கள், வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது பாருங்கள். கேட்ச்மெண்ட்னா என்னது? கேட்ச் பிடிக்கிறது. ஓகே, நமக்கு தமிழில் இருந்து அந்த கேட்ச்ன்ற வார்த்தையை கற்றுக்கிட்டோம். டேரெக்டாக பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது? நீர்பிடிப்பு பகுதி. அதான் இங்கிலீஷில் கேட்ச்மெண்ட் ஏரியா, அவ்வளோதான். கேட்ச்மெண்ட் ஏரியாம்பாங்க. அப்புறம் வாட்டர் டிவைடு அப்படிம்பாங்க. வாட்டர் டிவைடு, ஒரு மவுண்டெயின் இருக்கும், மழை பெய்யும். மழை எப்படி வரும்னு தெரியும்ல எல்லாத்துக்கும். மழை பெய்யும், இந்த பக்கம் விழுகிற தண்ணிலாம் இப்படி இந்த பக்கம் ஓடிடும், இந்த பக்கம் விழுகிற தண்ணிலாம் இந்த பக்கம் ஓடும். இந்த மலைக்கு பேர் தானே அது வாட்டர் டிவைடு, நீர் பிரிமேடு அப்படிம்பாங்க. வாட்டர் டிவைடு வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. வாட்டர் டிவைட், நீர் பிரிமேடு, சரியா? மழை நீர் விழுகுது, அது பிரிக்கிறதுக்கு மேடு இருந்தால் தான் என்ன ஆகும்?
இந்த பக்கம் பெரிய நடுவில் மேடாக இருந்தால் நீர் பிரிமேடு. வார்த்தையிலே அர்த்தம் இருக்கும், புரிஞ்சு வச்சுக்கோங்க. உட்காந்து கொஷின் ஆன்சரை மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. சரி, அடுத்தது வாட்டர் ஷெட்டு பார்த்தாச்சு, நீர் பிரிமேடு, ஓகே. ரிவர் சிஸ்டம், ட்ரிபியூட்ரி, டிஸ்ட்ரிபியூட்ரி எல்லாம் பார்த்தாச்சு. முன்னாடி சொல்லியிருக்கிறது 2வது தடவை. ஆக்சுவலாக நீங்களே சொல்லணும். வடிகால் அமைப்பு என்பது முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் ஒருங்கிணைந்து மேற்பரப்பு நீரை கடலிலோ ஏரிகளிலோ அல்லது நீர்நிலையிலோ சேர்க்கும் செயல். இவ்வளோ நேரம் பேசுனதை ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டான், சென்டென்ஸாக கொடுத்துட்டான். வடிகால் அமைப்பு ரிவர் சிஸ்டம் என்பது, ட்ரைனேஜ் சிஸ்டம் என்பது, ஓகேவா, முதன்மை என்னது, மேஜர் ரிவர் அது. அப்புறம் அதோட துணையாறுகள், துணையாறுனா ட்ரிபியூட்ரி வந்து சேர்த்துறவங்க. கிளையாறுகள் அதை பற்றி இங்கே சொல்லாமட்டான், அதுலேருந்து பிரிஞ்சு போகிறவங்க டிஸ்ட்ரிபியூட்ரி. கிளையாறுகள் எல்லாம் சேர்ந்து கடலில் போய் சேரும், அல்லது ஒரு சில ஆறு என்ன பண்ணும், ஏரியில் போய் சேரும். சரியா? அதை பற்றி முதன்மை ஆறுகளும் துணையாறுகளும் இணைந்து பாயும் பரப்பளவு வடிகால் கொப்பரை. ரிவர் பேசின். இந்த ஆறுகள் ஓடுதில்ல, அதெல்லாம் ரிவர். இப்போ காவேரி ரிவர் பேசின் அப்படின்னா அந்த ஆறு ஓடக்கூடிய பகுதி எங்கெல்லாம் ஓடுதோ இதெல்லாம் ரிவர் பேசின். இந்த ஓடக்கூடிய நிலத்துக்கு பேர் ரிவர் பேசின். சரியா? வடிகால் நிலங்கள் கொப்பரை எந்த ஏரியாவில் அந்த தண்ணி போய் பாயுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் வேறு. வடிகால் அமைப்பானது ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒரு பிரதேசத்தில் உள்ள நிலவியல் அமைப்பை பொறுத்தே அமைகிறது. ஆமாவா? எங்கே மேடாக இருக்கோ, இப்போ சொன்னோம்ல, அந்த பக்கம் மலைக்கு அந்த பக்கம் விழுகிற தண்ணி அந்த பக்கம் ஓடிடும், இந்த பக்கம் விழுகிற தண்ணி இந்த பக்கம் ஓடும். அதேமாதிரி எங்கேருந்து எங்கே ஓடும் தண்ணி? மேட்டிலேருந்து பள்ளத்தை நோக்கி ஓடும். அதை தான் சொல்கிறான். புரியுதா? படித்தா புரிஞ்சால் தான் அறிவாளின்னு அர்த்தம். அறிவாளியில் எழுத்தறிவு உள்ளவன்னு அர்த்தம், லிட்ரேட்டுன்னு அர்த்தம். அந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணுறதுக்கு பேர் லிட்ரேட்டு கிடையாது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும், அது அவன் தான் லிட்ரேட். வார்த்தையை மனப்பாடம் பண்ணால் மந்திரம் ஓதுறன்னு அர்த்தம். சரியா? மந்திரம் ஓதுறவனா நீங்களா? அதை தான் பண்ணி வச்சுருக்காங்க, வார்த்தையை மனப்பாடம் பண்ணணும். ஆமாம் தானே? என்ன தமிழ் செல்வன்? வார்த்தையை தானே மனப்பாடம் பண்ண வச்சுருக்காங்க நம்மளை. நம்ம சிஸ்டம் அதை மாற்றணும், அதான் மாற்றணும். சரி, இந்தியாவின் அமைவிட அடிப்படையில் வடிகால் அமைப்பு இரு பெரும் பிரிவுகளாக இருக்குது. இந்தியா வட இந்திய ஆறுகள் வடிகால் அமைப்பு எப்படிலாம் இருக்குது. சரியா? தக்கான ஆறுகள். தக்கான பார்த்தோம்ல, முன்னாடி பார்த்துருப்போம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தாவே தெரியும். இது ஒன்று, இது ஒரு சிஸ்டம். இது தக்கான ஆறுகள். அடுத்து இமயமலையில் இருக்கக்கூடிய இதெல்லாம், மற்றதெல்லாம் இமயமலையில் உருவாகுது. கங்கை, யமுனை, சிந்து, பிரம்மபுத்திரா. மொத்தம் 3 சிஸ்டம் வட இந்தியாவில். பிரம்மபுத்திரா சிஸ்டம், அடுத்தது சிந்து சிஸ்டம், அடுத்தது கேஞ்சட்டிக் சிஸ்டம். சிஸ்டம்னா புரியுதில்ல? அவங்களுடைய துணையாறுகள், மெயின் ரிவரு, ட்ரிபியூட்ரி, கிளையாறுகள், டிஸ்ட்ரிபியூட்ரி எல்லாம் சேர்ந்தது 3 சிஸ்டம். எங்கே? இமயமலையில் உருவாகக்கூடியது. இமயமலையில் தோன்றும் ஆறுகள். இமயமலையில் என்ன இருக்கும்? பனி இருக்கா? ஸோ அது வற்றாது. பெரனியல் நேச்சர் அப்படிம்பாங்க. வற்றாது. அது மழை பெய்கிற காலத்தில் மலையிலேருந்து தண்ணி கிடைக்கும். இப்போ தென்மேற்கு பருவக்காற்று வீசுதா, வெள்ளம் போயிட்டுருக்கு வட இந்தியாலாம். நியூஸில் வருதா? நம்ம 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டோமா, பாருங்கள் அடுத்த மாதம் வெள்ளம் வரும் அப்படின்னு. உட்காந்த இடத்துல ஏன் நடக்குது, என்ன நடக்குது, கிளாஸில் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சொல்ல முடியும் உங்களால். எதுக்கு இதெல்லாம் கற்றுக்கணும்? அங்கே போய் வேலை செஞ்சேன் அப்படின்னாக்கா, அல்லது அந்த ஊருக்கே டூருக்கு போகிறேன் அப்படின்னா அதுக்கு பிளான் பண்ணுறதுக்கு இந்த நாலேஜெல்லாம் வேணும். வாழ்க்கைக்கு தான் படிக்கிறோம். மனப்பாடம் பண்ணி மார்க் எடுத்து நெத்தியில் ஓட்டிகிட்டு தர்றதில்ல. அந்த மார்க் எத்தனை நாள் சொல்லுவேன்? ஆனால் நிறைய பேர் இன்னும் சொல்லிகிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டுங்களாம், நான்லாம் இன்னமும் ஸ்கூலில் 60 வயசு கிழவன் கூட சொல்கிறான், நாங்களாம் 10th இவ்வளோ மார்க் எடுத்தோம், +2 இவ்வளோ மார்க், பியூசிங்க நான் பியூசிலே அவ்வளோ மார்க் எடுத்தேன் அப்படின்னு. மார்க் வச்சு என்ன பண்ணுறது? புரிஞ்சிருக்கணும் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு. அடுத்தது தீபகற்ப இந்திய ஆறுகள். தீபகற்பனா அது இங்கிலீஷில் பெனின்சுலார் அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 பக்கம் தண்ணி. இந்த பார்ட் பிரிச்சிட்டமாப்பியே இங்கே உள்ளது. இங்கெல்லாம் உயரமான மலை பிரதேசம் இல்லை,
இமயமலை மாதிரி பனியெலாம் எங்கேயுமே கிடையாது இங்கே உள்ள மவுண்டெயினில். அப்போ இங்கெல்லாம் எப்போ மழை பெய்யும்? சரி, எப்போ ஆறில் தண்ணி ஓடும்? மழை பெய்யும் பொழுது மட்டும். சீசனல் நேச்சர். மழை காலத்தில் மட்டும் ஆற்றுல தண்ணி ஓடும், மற்ற நேரத்தில் தண்ணி ஓடாது. அதே இது வந்துட்டு பெரனியல், வருஷம் ஃபுல்லாக மழை பெய்யும் பொழுது இப்போ தென்மேற்கு பருவ காற்று இல்லையா, அந்த தண்ணி வடிஞ்சு ஓடி வரும். மழை பெய்யாதப்போ இந்த மழை பெய்யும் பொழுது பனியாக போய் உக்காந்துச்சுல மேலே மவுண்டெயினில், அந்த பனியெல்லாம் உருகி தண்ணியாக ஓடி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வருஷம் ஃபுல்லாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? பெரனியல். சரி, இவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இதில் இமயமலையாறுகள் 3 தானே சொன்னேன். 3 ட்ரைனேஜ் சிஸ்டம். இண்டஸ் ட்ரைனேஜ் சிஸ்டம், கேஞ்சட்டிக் ட்ரைனேஜ் சிஸ்டம் கங்கை, அடுத்து பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டம். 3 பிரம்மபுத்திரா இங்கேருந்து உருவாகும், சீனாவில் திபெத் பீடபூமியில் உருவாகும். புறாயா அப்படி வந்து இமயமலையை உடஞ்சிக்கிட்டு இப்படி உள்ளே பூந்து இப்படி வரும். ஒரு கேள்வி கேட்டனே, யாராவது பதில் கண்டுபிடிச்சிங்களா? பிரம்மபுத்திரா இமயமலைக்கு அந்த பக்கம் உருவாகி திபெத் பீடபூமியில் அப்படியே வந்து இமயமலை இவ்வளோ பெரிய மலை, உலகத்திலே உயரமான மலையை குடஞ்சிக்கிட்டு உள்ளே பூந்து இந்தியாவுக்குள்ளே வந்து இப்படி போகுது. எப்படி இருக்கும்? எப்படி அது உருவாகிருக்கும்? சாத்தியமா அது? அவ்வளோ ஹைட்டை கரைச்சிக்கிட்டே வந்து கீழே வந்து மெயினாக யூபிஎஸ்சி படிக்கிறவங்க, டிஎன்பிசியே வரப்போகுது இனிமேல், அப்படி தான் கான்செப்டுவலாக தான் வரும் பாருங்கள் இதுங்க. அதேமாதிரி கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல சிந்து நதி இருக்குல்ல, கதையாக புரிஞ்சுக்கங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அது இங்கே உருவாகும். சிந்து நதி இங்கேருந்து உருவாகி இந்த இடத்துல இந்த ப்ளூ கலர் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி இங்கேயே தான் ஸ்டார்ட் ஆகும். இமயமலைக்கு அந்த ஆண்ட திபெத் பீடபூமியில் உருவாகி இமயமலையை உடஞ்சிக்கிட்டு அப்படியே இந்த அண்ணன் போகணும், அங்கே போகணும், அங்கே போயிட்டு வரணும், இப்படி வரும் வந்து அரேபியன் சீல போய் கிளம்பும். இது வந்து இண்டஸ் ரிவர் சிஸ்டம். அதோட நிறைய ப்ளூ கலர் தெரியுதா? இந்த கொஞ்ச நாள் அடுத்து பெரிய டிவி வாங்கி வச்சிடலாம் அது சைஸுக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஆனால் வீடியோவில் நல்லா தெரியுதுல்ல? சரி, அந்த மாதிரி இது இண்டஸ் ரிவர் சிஸ்டம். அடுத்தது இந்த மலையிலேயே ஹிமாத்திரி மலை இருக்கு இல்லையா, ஹிமாத்திரி அதுக்கு மேலே அங்கே உருவாகி இந்த பக்கம் நம்ம இந்தியா பக்கம் அங்கே உருவாகி அப்படியே வரும். அவரோட துணையாறுகள் அதான் கேஞ்சட்டிக் சிஸ்டம். அப்புறம் பிரம்மபுத்திராவும் கங்கையும் ஒரு இடத்துல சேர்ந்துருவாங்க வங்காதேசத்தில் போய். அதுக்கப்புறம் அவங்களுடைய கிளையாறுகள்லாம் நிறையா இருக்கும். 3 ரிவர் சிஸ்டம் நார்த் இந்தியாவில். இமயமலையில் உருவாகிறதுல 3 ரிவர் சிஸ்டம், அவ்வளோதான். அடுத்தது இங்கே ரிவர் சிஸ்டம் நர்மதை, தபதி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. இங்கே நர்மதை விந்தியா சாத்புராவுக்கு நடுவில் பிளவு பள்ளத்தாக்கு கொப்பரை நமக்கு இருக்கா? நர்மதை. தபதி சாத்புராவுக்கு சவுத்தில், அதுவும் பிளவு பள்ளத்தாக்கு கொப்பரை. நடுவில் சாத்புரா, அந்த பக்கம் விந்தியாவுக்கு சாத்புராவுக்கு நடுவில் யார் இருக்கா? நர்மதை. சாத்புராவுக்கு சவுத்தில் தபதி. அடுத்து யாரை சொன்னாங்க? நர்மதா. சார் அது ஏன்னு காரணம் சொல்லிட்டீங்களா? எதுக்கு ரிவர் ஏன் இந்தியா இமாலயத்தை தாண்டி இந்தாண்ட இப்படி வருதுன்னு சொல்லிட்டீங்களா? இன்னும் சொல்லலை. யார் கேட்குறது? சார் லிங்கேஸ்வரன் கேட்குறேன். ஒருவேளை அது பாறையோடைய தன்மை காரணமாக இருக்கலாமா? இல்லை, வெயிட் பண்ணுங்க, வேற யோசிங்க. வெரி குட். என்ன எப்படி இருந்தாலும் அவ்வளோ பெரிய மணல் மேடாக இருந்தாலும் கரைக்க முடியுமா? மணல் மேடை இமயமலை சைஸுக்கு குமிச்சு வச்சுருக்கோம், கரைக்க முடியுமா? 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஹைட்டு குமிச்சு வச்சுருக்காங்க. தண்ணி கரைக்க முடியுமா? கரைக்க முடியாது. வேறு ஏதோ இருக்குது. சரி, பார்ப்போம். என்னம்மா? வரும். அது இந்த பக்கம் வந்துடுது, அந்த பக்கம் உருவாகி கரைச்சிக்கிட்டு இந்த பக்கம் வருது. புரியுதா என்னன்னு? சரி, பார்ப்போம். அடுத்தது வேறு காரணம் இருக்குது, யோசிங்க. அடுத்தது
நர்மதா தபதி பார்த்தோமா? அடுத்தது என்ன சொன்னாங்க? இல்லை மகாநதி. படமாக புரிஞ்சதுனால தான் சொல்கிறேன். புரிஞ்சிட்டுனா ஈஸி. இங்கே பாருங்க, இங்கே மகாநதி இங்கே இருக்கும். இதெல்லாம் இங்கே இதுவும் பிளவு பள்ளத்தாக்கு கொப்பரை தான். மகாநதியுமே பிளவு பள்ளத்தாக்கு கொப்பரை பார்த்தோமா? ரிஃப்ட் வேலின்னு என்னது அப்படின்னா அந்த வார்த்தை யூஸ் பண்ணால் தெரியும்னு அர்த்தம். எல்லாம் வார்த்தை யூஸ் பண்ணவே கூடாது. என்னது? பள்ளம் ஆயிரும். பள்ளமாக இருந்தால் அதுக்கு பேர் வேலி. பிளேட் டெக்டானிக் மூவ்மெண்ட்னால 2 பிளேட் மோதும் பொழுது நடுவில் உடஞ்சி உள்ளே போயிடும். அதில் 2 பிளேட் விலகும் பொழுது நடுவில் ஒரு பாறை உள்ளே போயிடும். அந்த இடம் பள்ளமாயிரும். உலகத்திலே பெரிய பிளவு பள்ளத்தாக்கு கொப்பரை எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்? சத்தமா? அது வந்துட்டு ரிஃப்ட் வேலி கிடையாது, ட்ரென்ச்சு. அதுக்கு பேர் அகலி அப்படின்னு பார்த்தோமா? அகலி. இதனால லேண்டு மேலே, அது கடலுக்குள்ளே அகலி, லேண்டு மேலே. யார் சொல்கிறீங்க? ஆப்பிரிக்காவில். வெரி குட். நைல் நதி. கதையாக கேட்டுனா அப்படியே ஆகும் வரும். நீ கொஷின் அண்ட் ஆன்சர் தேடிட்டு உக்காந்துருந்தீங்கன்னா நம்ம கிளாஸ் வேஸ்ட்டு. கதையாக புரிஞ்சிக்கோ, கதையாக கேளு. நீ புரிஞ்ச கதையிலேருந்து ஆன்சர் பண்ணு. எதையுமே கொஷின் அண்ட் ஆன்சரை தேடாதீங்க யாரும். அதுக்கு பேர் படிப்பே இல்லை, அதுக்கு பேர் நொடிப்பு. பதிலை நீ எங்கே தேடணும்? கொஷினை படிக்கிற, இதுக்கு என்னப்பா கொஷின்? ஓ இதுவா? அந்த கொஷினை புரிஞ்ச அப்படின்னாக்கா உன் மூளையே பதில் கொடுக்கும், இதுதான் வரும் அப்படின்னு. இந்த கொஷின் நான் எங்கேயும் பார்க்கல இது வரைக்கும் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. நீ புரிஞ்சு வச்ச கதையில் தான் எல்லா கொஷினும் இருக்கும். சரியா? ரைட். ரிஃப்ட் வேலி எங்கே? உலகத்திலே கிரேட் ரிஃப்ட் வேலி. நைலு, இந்த ரெட் சீயே ரிஃப்ட் வேலி தான். எல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்தது இது 3மே ரிஃப்ட் வேலி இந்தியாவில். அடுத்தது கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. என்ன படமா? கோதாவரி. கோதாவரி அந்த சொம்பேடு அப்படிம்பாரு. என்ன படம்? எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சம்சாரம் அது மின்சாரமா? ஆமாம். இந்த கோதாவரி, இங்கே கோதாவரி. அடுத்து கிருஷ்ணா, அடுத்து காவிரி. இதெல்லாம் முக்கியமானது பெரிய ரிவர்ஸ். அதெல்லாம் நிறையா சின்ன ரிவர் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலே ஏகப்பட்டது இருக்குது. சின்ன சின்ன ரிவர். வைகை இருக்குது, தாமிரபரணி இருக்குது. அதெல்லாம் இதோட கம்பேர் பண்ணும்போது சின்னது. சரியா? தமிழ்நாடு பார்க்கும்பொழுது அதெல்லாம் பார்த்துக்குவோம். தென்பெண்ணை இருக்குது, பாலாறு, இதெல்லாம். ஃபஸ்ட்டு இமயமலையில் தோன்றுவார்கள். சிந்து நதி தொகுப்பு, இண்டஸ் ரிவர் சிஸ்டம். இவ்வாறுகள் வட இந்தியாவில் பாய்கின்றன. நம்ம தானே எங்கே பாயுது? வட இந்தியாவில் தான். அடுத்தது வடக்கே உள்ள இமயமலையில் இந்த ஆறுகள் உற்பத்தி ஆவதால் இமயமலை ஆறுகள் எனவும் அழைக்கப்படுது. இமயமலை தானே உற்பத்தி ஆகுது. அர்த்தம் புரியுதா? உங்கள் பேர் என்னம்மா? குடாம். உட்காருங்க. ரைட். வற்றாத ஜீவநதிகள், பெரனியல் நேச்சர். ஏன் வற்றாத ஜீவநதி? அங்கே உயரமான மலைத்தொடர். ஸோ பனி இருக்குது. உயரமான இடத்துல பனி இருக்குது? மேலே போக போக வெப்பநிலை குறையும். அதான் காரணம். கடல் மட்டத்தில் மேலே போக போக வெப்பநிலை குறையும். எவ்வளோ மேலே போக போக எவ்வளோ டிகிரி செல்சியஸ் குறையும்? நார்மல் லேப்ஸ் ரேட் எவ்வளவு? கடல் மட்டத்தில் ஒவ்வொரு கிலோமீட்டர் மேலே போகும்பொழுதும் 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும். அது ஃபேக்ட்டு. நார்மல் லேப்ஸ் ரேட். நார்மல் லேப்ஸ் ரேட்னால் என்னென்னு தெரியணும். அதுக்கான காரணம் என்னென்னு தெரியணும். காரணம் என்ன? கடல் மட்டத்துலேருந்து மேலே போக போக வெப்பநிலை குறையும். அதனால் வெப்பநிலை குறையுது, பனியாக இருக்குது. அதோட ஃபேக்ட்டு. எவ்வளோ தூரம் போனால் எவ்வளோ வெப்பநிலை குறையும். அதுக்கு பேர் இந்த நார்மல் வெப்ப இழப்பு வீதம், சராசரி வெப்ப இழப்பு வீதம். தாய்மொழி பாருங்கள், சராசரி வெப்ப இழப்பு. மேலே போக போக வெப்பம்னா அதை இழந்துக்கிட்டே போகுது. நார்மல் லேப்ஸ், லேப்ஸ்னால் குறையிறதுன்னு அர்த்தம். லேப்ஸ் ரேட் இங்கிலீஷ்லாம் சும்மா டுபாகூர் வார்த்தைக்கு புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா எந்த மொழியும் ஈஸி. உனக்கு பூந்தியும் கற்றுக்கலாம் ஈஸியாக. அது ஒரு மொழியே கிடையாது.
சரியா? சரி, பூந்தினா எது? இந்தியை சொல்கிறேன். சிந்து நதி 2850 கிலோமீட்டர் நீளத்துடன், கிலோமீட்டர் நியர்லி 3000 கிலோமீட்டர் பக்கமாக இருக்குது. இந்திய பகுதியில் வெறும் 750 கிலோமீட்டர் நீளம் மட்டுமே பாய்கிறது. அதோட துணையார தான் போய் நிறுத்தினானுங்க. நமக்கு இருக்கா இப்போது என்ன சண்டை மூட்டுற மாதிரி மூட்டி விட்டு அது இதுன்னு பண்ணிவிட்டு நான் டேமை நிறுத்துறேன்னா மழை வந்துச்சு, அதுக்கு மேலே மூடி வைக்க முடியும்? உடஞ்சி போயிடும் அப்புறம் டேமு. சரியா? அப்போ மிச்சம் உள்ளது சிந்து நதி, அதோட துணையாறுகள் கொஞ்சம் தான் இந்தியாவில் ஓடுது. மற்றதெல்லாம் எங்கே ஓடுது? மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். மனப்பாடம் பண்ணுமா அதை? சரியா? வெறும் 709 கிலோமீட்டர் தான் இந்தியாவில் ஓடுது. உலகில் உள்ள நீளமான நதிகள் ஒன்றாக திகழ்கிறது. மொத்தம் 2850 கிலோமீட்டர் நீளம். ஒரு 10-15 நீளமான நதிகளில் இதுவும் ஒன்று அடங்கும். அப்போ பாகிஸ்தானில் எவ்வளோ தூரம் ஓடுது? 2150 கிலோமீட்டர் ஓடுது பாகிஸ்தானில். அடுத்தது எங்கே உருவாகுது? திபெத் பகுதியில். திபெத் எங்கே? அந்த பக்கம். அங்கே பாருங்கள், நம்ம இது 3D மேப் பாருங்கள். இதான மவுண்டைன் இங்கே உருவாகுது. இங்கே உருவாகி மலையை குறைஞ்சிக்கிட்டு இதுதான் அதோட வேலி. பள்ளம் தெரியுதா? கருப்பா பள்ளம். அது இப்படி போகுது. இன்னும் கொஞ்சம் தள்ளி போகணும். அப்படி போகணும். மற்ற இதெல்லாம் இப்படி குறுக்க வந்து இப்படி சேர்ந்துருவாங்க. திபெத் பகுதி உள்ள கைலாஸ் மலைத்தொடரின் வடக்கு சரிவில் மானசரோவர் ஏரிக்கு அருகில் 5150 மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகிறது. இங்கே தான் மானசரோவர் லேக் இருக்கும். பார்த்துருப்பீங்களா எல்லோரும்? இந்த கார்பரேட் சாமியாருங்க கூட்டிகிட்டு போவானுங்க. அங்கே பணம் கட்டி சீனாக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போகணும். மானசரோவர் லேக் அங்கே தான் உருவாகுது. அங்கே இருக்குது. இமயமலையை தாண்டி அங்கே இருக்குது. இதெல்லாம் இமயமலை. இங்கே பாருங்கள், சொன்ன மாதிரி வரானுங்க பாருங்கள். சரிதா? அங்கே பாருங்கள், சிவன் வருதுமான அதுவுமான கதை விடுவானுங்க. அங்கே ரெட் கலரில் தெரியும். என்ன காரணம்? அங்கே முதல்ல சூரிய ஒளி செங்குத்தாக வராது, இங்கேருந்து ஸ்லாண்டிங்காக தான் போய் படும். சரியா? ரெட் கலரில் வேவ் லென்த் அதிகமாக இருக்கக்கூடிய ரெட் கலர் வெளியில் வரும். ஆரஞ்சு கலரில் தெரியும். உடனே சிவபெருமான் வந்துட்டார், காட்சி தராருன்றவானுங்க கதை. சிவப்பு கலர் வேவ் லென்த் அதிகம், வளிமண்டலத்தில் நீண்ட தூரம் பிரயாணம் செஞ்சு போகிறதுனால அது வெளியில் வரும். ப்ளூ கலர் வேவ் லென்த் கம்மி, அதனால தான் பகலில் ப்ளூ கலர் தெரியும் நம்ம ஊர்லேயே. சாயந்தரத்தில் என்ன ஆகும்? ரெட் கலரில் தான் தெரியும். ஏன்னா ரொம்ப தூரம் வளிமண்டலத்தில் ட்ராவல் ஆகி வரும். ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகி வரும்பொழுது ஒளி விலகல் அதிகமாக நடந்து, சரியா, ரெட் கலர் வெளியில் வந்துடுவாங்க. மற்ற கலர்லாம் அமிங்கிடும். ஃபிசிக்ஸில் பார்க்கணும். ரைட், பார்ப்போம். இந்நதி பாயும் மொத்த வடிகால் அமைப்பு ட்ரைனேஜ் சிஸ்டம் 11,65,500 கிலோமீட்டரில் வெறும் 3 லட்சம் கிலோமீட்டர் மட்டும் இந்தியாவில் இருக்குது. பஞ்சாப் ஹரியானாலாம் இருக்குல்ல அங்கே, அப்புறம் ஜம்மு காஷ்மீர், அப்புறம் அருணாச்சல் பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகண்டு இங்கெல்லாம் ஓடும். அப்புறம் பஞ்சாப் ஹரியானா அங்கெல்லாம் ஓடும். அங்கே எவ்வளோ தான் இருக்குது? இது இந்த நம்பர்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க, ஓகேவா? 4 பங்கு இந்தியாவில் ஓடுது, அப்படி வச்சுக்கலாம். அடுத்து இது லடாக் ஜாஸ்கர் மலைத்தொடர் வழியாக பாய்ந்து குறுகிய மலை இடுக்குகளை கோர்ஜஸ் பார்த்தோம்ல, 2 மலைக்குன்னு செங்குத்தாக இருக்கும், குறுகிய பள்ளம் இருக்கும், அது வழியாக ஆறு ஓடும். கோர்ஜஸ் பாறை இடுக்கு அப்படி வேணாலும் சொல்லலாம்.
அங்கேருந்து உருவாகி அப்படி போகுது. இந்த மாதிரி இங்கே தெரியுதா கார்ஜஸ்ஸு? ரொம்ப இன்னும் நேரமான இடுக்கெல்லாம் இருக்கும். இதெல்லாம் கடந்து எங்கே போகுது? இந்த யூடியூப் சேனல்லாம் நிறைய போகிறானுங்க பாருங்கள் வீடியோ. அங்கே பாருங்கள் எவ்வளோ ஆழத்தில் ஆறு ஓடுது அப்படி இப்படின்னு போடுவானுங்க. இதான் உருவாக்குகிறது. ஜம்மு காஷ்மீர் வழியாக பாய்ந்து கேட்கலாங்க, எந்த மாநிலத்தில் வழியாக சிந்து நதி ஓடுது அப்படின்னு கேட்பாங்க. எங்கே? ஜம்மு காஷ்மீர். இது ஃபுல்லாக ஜம்மு காஷ்மீர் தான். இப்போ அது மாநிலம் இல்லைல்ல. ஆமாம், குரங்கையில் பூமாலை கிடச்சி பிச்சு எரிஞ்சிடானுங்க. யூனியன் டெரிட்டரியாக பிரிச்சுட்டானுங்க இப்படி ஜம்மு காஷ்மீர். பின் தென்புறமாக பாகிஸ்தான் சில்லார் பகுதியில் நுழைந்து கேட்பாங்க, பாகிஸ்தானில் எங்கே சிந்து நுழையுது அப்படின்னு கேட்பாங்க. எங்கே? சில்லார் பகுதி போகுதா? இங்கேருந்து உருவாகி வடமேற்காக போய் தெற்கு பக்கமாக திரும்புது சில்லார். இந்த இடத்துல பின் அரபிக்கடலில் கலக்கிறது. எங்கே கலக்குது? அரபிக்கடல். இது அரபிக்கடல் தானே இருக்குங்க. இது அரபிக்கடல். இதன் துணையாறுகள் ட்ரிபியூட்டரி, அதில் வந்து தண்ணி சேர்க்குறவங்க ஜீலம், சேனாப், ராவி, பியாஸ், சட்லஜ். இந்த வார்த்தையோட தொடர்புடைய வரலாறு என்ன? வரலாற்றில் இந்த வார்த்தைகளோட தொடர்புடையது யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். சிந்து சமவெளி நாகரிகம், இந்த நதி, இந்த இதெல்லாம் தான் அதோட துணையாறுகள். இருக்கா? கொடு போட்டிருக்கா? இந்த 3 ஒன்று சேர்ந்து போகுது. அப்புறம் இவர் வருவார், இவர் கூட சேர்ந்து ஒன்றா போய் சேருவாங்க. இது வேண்டாம். இந்த இண்டஸ் இங்கே தான் வருதா? இண்டஸ் ஜீலம், செனாப், ராவி, சட்லஜ். எத்தனை துணையாறு? 5 துணையாறுகள். 6வதா இது இண்டஸ் 6. சப்த சிந்து ரீஜன் அப்படின்னு எதில் சொல்லுவாங்க? வேத காலத்தில் சொல்லுவானுங்க. ஒரு ரிவரை காணும், அதுதான் சரஸ்வதினு கதை விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. அங்கே ராஜஸ்தானில் வறண்டு போன ஒரு பள்ளத்தை காமிச்சு இங்கே தான் சரஸ்வதி ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு கதை விட்றானுங்க. ஏன்னா அவன் நாகரிகமாக மாற்றணுமா, அதுக்காக. நம்ம வரலாறு திருடுறானுங்க. ஒரிஜினல் வர நம்மளுதுன்னு சொல்ல வேணாம், எல்லாம் கலந்துட்டோம். ஜெனட்டிக்காக எல்லாம் சேர்றதுக்கு தான் நம்ம 30,000 கோடி 40,000 கோடி. ஆமாம், இருந்தால் தானே கிடைக்கும் சரஸ்வதி. ஆமாம், அங்கே எங்கேயோ ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த குரூப்பு. அவங்க மொழியில் சமஸ்கிருதத்தில் சரஸ்வதினாவே 6ன்னு அர்த்தம். சரஸ்வதினாவே 6ன்னு அர்த்தம். அவன் மாடு மேய்க்கிற குரூப்பு. அவனுக்கும் ஆற்றுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? விவசாயம் பண்ணானா அவன்? விவசாயம் பண்ணல. கதை நம்ம படிச்சுட்டு அதை கேள்வி கேட்காம இருக்கிறோம். சரியா? சரி, அதை விடுங்க, அப்புறம் பேசிக்கணும். இன்னும் வரலாறுல அதெல்லாம் பார்த்துக்குவோம். நீ வரலாறு படிக்கணும்னா எக்கனாமிக்ஸு, பாலிட்டிக்ஸு, ஜாகிரஃபி, இது 3 நல்லா புரிஞ்சு வச்சுருந்துன்னா வரலாறு படிக்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்தது சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு அது சீனா. அது படத்தை பார்த்தாவே தெரியுமே. இண்டஸு, செனாப்பா, ஜீலம், செனாப், இதுதான் மிக பெருசு. ஜேனாப்பில் தான் ஜீலம் வந்து சேருது. ஜீலம்,
ராவி, சட்லஜ் எல்லாம் போய் சேர்றாங்க. சேர்ந்து அப்புறம் இதெல்லாம் அந்த மாதிரிலாம் கூட கேட்பாங்க, எதில் போய் சேர்ந்து யார் கடைசியில் சேர்றாங்க. இண்டஸ் கூட யார் போய் சேர்றாங்க, செனாப்பும் சட்லஜும் ஒரு இடத்துல சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே போய் சேர்றாங்க. செனாப்பே வச்சுக்கோங்க. கங்கை நதி தொகுப்பு அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பார்த்தோம், சிந்து நதி தொகுப்பு எங்கே உருவாகுது, எது வழியாக கடந்து போகுது, எங்கே போய் கலக்குது, அதோட நீளம் என்ன, அதோட துணையாறுகள் என்ன. துணையாறுகளை ஹிஸ்ட்ரியில் கேட்டிருக்கானுங்க, வடக்குலேருந்து தெற்காக வரிசையாக எழுது சிந்தோட துணையாறுகளை அப்படின்னு. மேப்பை பார்த்து வச்சுக்கோங்க ஆர்டராக. அதெல்லாம் யூபிஎஸ்சியில் கேட்டிருக்கான், ஐஏஎஸ் எக்ஸாமில். அடுத்தது கங்கை தொகுப்பு, கங்கை ஆற்றின் தொகுப்பு, கேஞ்சட்டிக் சிஸ்டம். என்னது கேஞ்சட்டிக் சிஸ்டம். மிகப்பெரிய வடிகால் அமைப்பு, இந்தியாவில் மிகப்பெரிய வடிகால் அமைப்பு எது, இங்கே இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும். இதுதான் ஆரவல்லி மவுண்டெயின். இந்த இடத்துல டெல்லி வரும், டெல்லி முகடுன்னு சொல்லுவாங்க. ஆரவல்லியோட எக்ஸ்டென்ஷன் டெல்லி முகடுன்னு பார்த்தோமா, அதோட இதுதான் நீர் பெரியமேடு. கங்கை சமவெளி சரியா, இந்த பக்கம் சிந்து சமவெளி. இது ரெண்டுக்கும் நீர் பிரிமேடாக இருக்கிறது யார், இந்த ஆரவல்லி மவுண்டெயின். டெல்லி வரைக்கும் நீச்சிருக்கும், இதில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதோட கங்கை சமவெளி இங்கே தான். கேஞ்சட்டிக் ரிவர் சிஸ்டம் இந்த ஏரியாவில் தான். இதில் நிறைய பேர் இமயமலையிலேருந்து வந்து சேருவாங்க, கொஞ்சம் பேர் மட்டும் இங்கேருந்து போய் சேருவாங்க. டோப்போகிராஃபி பார்த்தீங்கன்னா தெரியும். ஹைட்டு ஃபஸ்ட் நாள்லேருந்து வந்துருந்தா கலரை வச்சு எங்கே உயரம் எங்கே பள்ளம்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிதா? அப்போ அங்கே போய் சேருவாங்க. அவர் கங்கையோட முக்கியமான துணையாறு வந்துட்டு யமுனை. அவரோட ரைட் பேங்கில் வந்து சேருவார், ரைட் கரையில் இந்த இடத்துல வந்து இப்படி சேருவாங்க கங்கை கூட. ரைட் சைடில் இது கங்கை, கங்கையை ஒட்டி இவர் இப்படி வருவார். கங்கை ஓடுற மாதிரியே கற்பனை பண்ணிட்டு கங்கை கூட யமுனை வரா. அப்படி வந்து ரைட் சைடில் எந்த நதிக்கு லெஃப்ட் பேங்க் சைடில் வந்துட்டு கங்கையில் சேருதா, ரைட் பேங்க் சைடில் சேருதான். பேங்க்னா கரைன்னு அர்த்தம், வலது கரையில் வந்து சேரும். மற்ற எல்லா முக்கியமான இமயமலையிலேருந்து வரக்கூடிய துணையாறுகள்லாம் இடது கரையில் வந்து சேரும், இந்த பக்கம் வந்து சேரும். கோசி இந்த மாதிரி இதெல்லாம் ரைட் பார்ப்போம். அங்கே இருக்கிறத மட்டும் பார்ப்போம், நிறையெல்லாம் வேண்டாம். இது சதுர கிலோமீட்டர். அது எவ்வளவு, சிந்து 11 லட்சம், இது வெறும் 8 லட்சம் சதுர கிலோமீட்டர், அதோட கம்மி தான். கங்கை சமவெளியில் பல நகரங்கள் ஆற்றங்கரையை ஒட்டியும் அதிக மக்கள் அடர்த்தி கொண்டதாகவும் உள்ளன. அந்த ஆற்றங்கரையில் தானே நம்ம விவசாயம் பண்ணுவோம், அது சமவெளி. அதெல்லாம் சமவெளி 6 வருஷம் ஃபுல்லாக தண்ணி ஓடுது. அப்போ என்ன ஆகும், நிறைய மக்கள் வசிப்பாங்க அடர்த்தியாக. அப்படியே வளர வளர என்ன ஆகும், கிராமம்லாம் நகரமாக மாறும், அப்புறம் நரகமாக மாறும். ஆயிரி இருக்குது நம்ம தானே. அந்த நரகத்தோட குப்பை கழிவெல்லாம் அதில் தான் போடுறானுங்க. கேட்டால் புனிதம்மா, என்னடான்னு கேட்டால் எல்லா சாக்கடையும் அதில் தான் இருக்குது. அது தீர்த்தம்னு சொல்லி போஸ்டரில் வேறு சப்ளை பண்ணுறானுங்க. அதை குடித்தா நோய் தான் வரும். ஏன்னா நோய் எதிர்ப்பாற்றல் உருவாங்க. எப்படின்னாக்கா அதில் இல்லாத மைக்ரோப்ஸே இல்லை, அதை குடித்து நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, இம்யூன் சிஸ்டம் இருக்குல்ல, அதில் போய் அதோட ஆன்டிபாடியோட ஃபார்முலா நம்ம உடம்பு பிடிச்சி வச்சுக்கோம், அது திரும்ப பரவாது. அப்படி வேணால் வச்சுக்கலாம். பயாலஜி அட்டன் பண்ணவங்களுக்கு தான் இந்த டைம் புரியும் இப்போ நான் சொன்னது. சரி, அட்டன் பண்ணாதவங்க வெயிட் பண்ணுங்க, பார்ப்போம். கதையாக விட்டடிக்கிறானுங்க ஏதோ. அடுத்தது கங்கை சமவெளி பல நகரங்கள், அதான் அந்த கழிவெல்லாம் அதில் போய் விழுகுது. எத்தனை ஆயிரம் கோடியே ஒதுக்கிட்டே இருக்கானுங்க பல வருஷமாக, சுத்தமே ஆகலை. நம்ம ஊர் நதியை நம்ம ஏதோ படித்தவன் அறிவாளின்னு சொல்லிக்கிறோம் தமிழ்நாட்டுக்காரனுங்க. நம்ம ஊர் நதியவே நம்மளால் சுத்தம் பண்ண முடியல, நம்ம தானே எல்லாம். கங்கை ஆறு உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தரகண்ட் கங்கை. இதோட மேப் எடுத்து வைக்கலையா, எடுத்து வச்சிருக்கேண்ணா. ரிவர் சிஸ்டம் மேப். உத்தரகண்ட் மாநிலம் இங்கேருந்து உருவாகி ஹிமாச்சல் பிரதேஷ் அதுக்கு மேலே இருக்கும், உத்தரகண்டுக்கு மேலே இருக்கும். அதுக்கு மேலே போனீங்கன்னா அந்த ஜம்மு காஷ்மீர். இது உத்தரகண்ட் மாநிலம்.
எங்கே உருவாகுதுன்னு பார்த்தோம். ஹிமாத்ரி மலைத்தொடரினுடைய மாநிலத்தில் உள்ள ஹிமாத்ரி உத்தரகாசி மாவட்டத்தில் 7010 மீட்டர் ஹைட்டில் கங்கோதரி பனியாற்றின் கிளேசியர் பாகீரதி என்னும் பெயருடன் உற்பத்தி ஆகிறது. பனியாறு ஐஸ் கட்டியானா அவங்க மலையிலேருந்து அப்படியே நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். கிளேசியர் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். வார்த்தையிலே இருக்குது பாருங்கள் தமிழில். பனியாறு, பனி கட்டி ஆறு மாதிரி நகர்ந்து வரும். ஓகேவா? அது ஓரளவு கீழே வந்தோன்னே வெப்பம் அதிகமாகிடும். அதிகமானோன்னா ஐஸ் கட்டிலாம் கீழே வர வர வெப்பம் அதிகமாகதா ஐஸ் கட்டிலாம் உருக ஆரம்பிக்கும். தண்ணியாக மாறி ஆறாக ஓட ஆரம்பிக்குது. அங்கே வரைக்கும் கங்கோதரின்னு பேர் வச்சுருக்கான். பனியாராக இருக்கிற வரைக்கும். தனியாக மாறினோன்னே பேரை மாற்றுறான். என்ன பேரை மாற்றுறான்? பாகீரதி. அப்புறம் நிறையா இதே மாதிரி நிறையா துணையாருங்களாம் சேர்ந்தோன்னா கங்கைன்னு பேர் மாறும். சரியா? ரைட், கேட்பாங்க பார்த்துக்கோங்க. பாகீரதி பெயருடன் பாரு. இந்நதியின் நீளம் 2527 கிலோமீட்டர் ஆகும். சிந்தோட நீளம் எவ்வளோன்னு பார்த்தோம்? 2800. சரி, 850. வடபகுதியிலிருந்து கோமதி, காக்ரா, கண்டக், கோசி அதோட துணையாறுகள். வடபகுதி யார் இப்படி ஓடுது அப்படின்னா இங்கேருந்து வடக்கில் இடதுன்னு சொல்லலாமா? வடக்க இதான் ஆறு ஓடுது. இவருக்கு இடது பக்கம் இது இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வடக்கு. வடக்குன்னு சொல்லலாம்ல திசையாக சொல்லும் பொழுது வடக்குலேருந்து வந்துச்சு. எதெல்லாம்? கோமதி, காக்ரா, கண்டக், கோசி இதெல்லாம். அதே மாதிரி அது வடக்குன்னு சொன்னாக்க இந்த பக்கம் இருந்து போகிறது என்னன்னு சொல்லணும்? தெற்குலேருந்து போய் சேர்றவங்க. முன்னாடி ஒருத்தரை பார்த்தோமா தெற்கு, யார்? யமுனை, சோன், சம்பல். சம்பல்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யமுனையில் போய் சேர்ந்துடும். அப்புறம் யமுனை போய் அதில் சேரும், கங்கையில் போய் சேரும். சரியா? பாருங்க, இங்கே இருக்கா? இது கங்கா, இது யமுனை. ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். தோஆப் பகுதியில் வரி அதிகமாக வீச்சார் ராஜா, மக்கள்லாம் ஓடி போயிட்டாங்க. யார்? இடைக்கால இந்தியாவில் யார்? முகமது பின் துக்ளக். பார்த்தோமா? அந்த தோஆப்னா என்ன அர்த்தம்? 2 நதிக்கு இடைப்பட்ட பகுதி. இங்கே இந்த ஏரியா தான் வளமான பகுதி. தோஆப், தோனா 2 ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதி. பஞ்சாப் சொன்னாங்கல்ல, 5 நதிக்கு இடைப்பட்ட நிலம், அதான் பஞ்சாப். 5 நதி இருக்காங்க பஞ்சாப். ஜீலம், சேனாப், லாவி, சட்லு. 1 2 3 4. இன்னொருத்தர் யார்? இண்டஸ். அதனால தான் அந்த பேர் பஞ்சாப். கிழக்கு பஞ்சாப் நம்மகிட்ட இருக்குது, மேற்கு பஞ்சாப் அவன்கிட்ட இருக்குது. ரைட். அடுத்தது யமுனை, சோனு, சம்பல். இதெல்லாம் வந்து எங்கேருந்து வராங்க? சோனு தான் டைரெக்டாக போய் சேரு. சம்பல் யமுனையில் சேர்ந்து அதுக்கப்புறம் போய் சேருவார். யமுனையில் இது இங்கே இருக்குது. இந்த ரிவர் பேர் சொல்லலை, அதை விட்டுருங்க, பரவாயில்ல. அடுத்தது வங்கதேசத்தில் கங்கை பத்மா என அழைக்கப்படுகிறது. வங்கதேசத்தில் என்னது அதுக்கு பேர்? பத்மா. வங்காளம். இதுக்குள்ளே போனோம்னா கொஞ்சம் தூரம், இவ்வளோ தூரம் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்? இது 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 இருக்குல்ல, இது வந்து மேற்கு வங்கம், நமக்கு சொந்தம். மேற்கு வங்கம் இது வரைக்குமே வரும். மேற்கு வங்கம், கிழக்கு வங்கம். கிழக்கு வங்கத்தை வரலாறில் அதை பற்றி பார்ப்போம். கிழக்கு வங்கம் தனியாக பிரிஞ்சு பாகிஸ்தான் கூட போய் அப்புறம் பாகிஸ்தான்லேருந்து தனியாக பிரிஞ்சோன்னா வங்கதேசமாக மாறிடும். அந்த ஏரியாவில் வங்காளத்தில் பேசக்கூடிய மொழி வங்க மொழி, வங்காள மொழி. வங்கம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்? வங்கம் கப்பல்னு அர்த்தம். தமிழில் இருந்து வந்ததான் அந்த வார்த்தை. வங்கம்னா தமிழில் கப்பல். இதுக்கு பேர் வங்காள விரிகுடா. கப்பல் நிறையா தமிழர்கள் ஓட்டிகிட்டு இருந்ததுனால அந்த பேர் பே ஆஃப் பெங்கால் வச்சுக்கிட்டானுங்க. சரி, யாரோட ஏரின்னு சொல்லுவாங்க வங்கக்கடலை? சோழர்களின் ஏரி. அந்தளவுக்கு நம்ம 2000 3000 4000 வருஷமாக கப்பல் போக்குவரத்தில் அப்பயே சிறந்து விளங்கினவனுங்க நம்ம ஆளுங்க. நடுவில் எல்லாம் அழிஞ்சு போச்சு. யார் பேரை வச்சு? எல்லாத்தையும் முட்டாளாக்கி கடவுள் பேரை வச்சு படிக்க விடாமல் அவன் சொல்கிறது தான். இது புனிதம் அப்படின்னாக்கா அதை அவன் எடுத்து குடிச்சிடணும். கோமியத்தை குடுறாங்கிறான், குடிக்கிறான்லாம். நானே குடிச்சிருக்கேன், கருமம். எல்லாருமே குடிச்சிருப்பீங்க. என்ன சிரிக்கிறீங்க? கிரகப்பிரசவத்துக்கு எல்லாருமே போயிருக்கீங்களா? யார் போனதில்லை? அங்கே போனோன்னு ஒரு பால் கொடுப்பாங்க.
சரியா? தீர்த்தம்னு கொடுப்பாங்க, அந்த பாலில் கோமியத்தை கலந்து வச்சுருப்பானுங்க. சரியா? பாருங்கள் அடுத்தது அந்த மாதிரி ஆக்கி விட்டானுங்க. கேட்டால் புனிதம் அது இது தஷ் புஷுமானுங்க. கேட்டுட்டு முட்டாளை சுற்றிக்கிட்டு இருக்கோம். ரைட். கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகள் சேர்ந்து உலகிலே மிகப்பெரிய டெல்டா. டெல்டானா என்னென்னு பார்த்தோம். டெல்டானா என்னம்மா? டெல்டானா என்ன? டெல்டானா என்ன? அது ரிவர் மவுத்து, முகத்வாரம். கடலும் ஆறு சேர்ற இடம் ரிவர் மவுத். சத்தமா இன்னும் கொஞ்சம் தெளிவா. ஆறு வருது, இப்படி வந்து கடலில் சேருது. சேர்ற இடத்துல அது மண்ணை கொட்டி இங்கே ஒரு புதுசாக ஒரு லேண்டு வந்துடும். அந்த லேண்டுக்கு பேர் தான் டெல்டா. சரியா? ஆமாம், அது கொண்டு வந்து மணலை கொட்டி மண் தான் ஃபுல்லாகவே. சரியா? அங்கே முன்னாடியே நடத்திருப்பேன், போய் பாருங்கள். அது படித்தவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாகவே டெல்டா தான். இந்த இடம் ஃபுல்லாக வளமான பகுதி. பிரம்மபுத்திராவும் கங்கையும் சேர்ந்து உருவாக்குறாங்க, அதான் சொல்கிறாங்க. வங்காள விரிகுடாவில் போய் கலக்குது. பிரம்மபுத்திரா ஆற்று தொகுப்பு, பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டம் சொன்னோம் இல்லையா? அங்கே பாருங்கள், ரிண்டஸ் இங்கே தான் உருவாகுது. மானசபர் ஏரி அங்கே உருவாகுது, அதுக்கு பக்கத்தில் இது உருவாகுது. எங்கே? இமயமலைக்கு அந்த பக்கம் அது உருவாகி இப்படி வரும். இங்கே இந்த இடத்துல இது உருவாகும். உருவாகி இப்படி வந்து இந்தியாவுக்குள்ளே இங்கே உருவாகும். திகாங் அப்படின்ற பள்ளத்தாக்கு வழியாக என்ட்ராகும். சீனாவில் அதுக்கு பேர் திசாங்போ. அதுக்கு நடுவில் சீனாக்காரன் டேம்லாம் கட்டியிருக்கிறான். நம்மளுங்க சண்டைக்கு போகல, இப்போ கட்ட போகிறான், இன்னும் சண்டைக்கு போகல. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் தண்ணி அங்கேருந்து இங்கே வரைக்கும் கம்மியாக தான் வரும். இது வரைக்கும் தண்ணி கம்மியாக தான் வரும். இதுக்கு மேலே தான் தண்ணி வெள்ளம் அதிகமாக வரும். அஸ்ஸாமில் வெள்ளம் போச்சு அந்த வருஷம் இல்லையா? வெள்ளம் போனால் இந்த ஆறு தான் காரணம். யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். அப்போ தான் புரிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்? அந்த இது வரைக்கும் தண்ணி கம்மியாக தான் வரும், கொஞ்சம் ஊண்டு தான் வரும். பள்ளமா? யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். அங்கே பேசாதீங்கம்மா, அங்கே கவனிங்க. அவங்க தான் புரிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இது வரைக்கும் தண்ணி கம்மியாக தான் வரும், இதுக்கு மேலே தான் தண்ணி அதிகமாகும். பார்த்தோமா? இப்போ அது லெவலுக்கு மேலே பேச மாட்டேங்கிறீங்களே. கேரளாவில் மழை கொட்டுன்னு கொட்டுது, நம்ம ஊரில் மழை பெய்யல. அதே கதை தான் இங்கேயும், அதே கதை தான் இங்கேயும். அது லீவேட் சைடு, காற்று முக எதிர் திசை, இது காற்று முக திசை. யோசிங்க, நீங்கள் பாருங்கள். ஐயோ, இந்த மாதிரி கேள்விலாம் எங்கேயுமே பார்த்ததில்ல. கேள்வியை தேடுறீங்க நீங்கள், என்னவா இருக்குன்னு கேள்வி கேளுங்க உங்களுக்குள்ள. அந்த பக்கம் மழை இருக்காது, வறண்டு போய் தான் கிடக்கும். அதனால் தண்ணி கம்மியாக தான் வருங்க, சின்னதாக இருக்கும், ஒரு ஓடை மாதிரி இருக்கும். இங்கே உள்ளே பூந்து இங்கே வந்தோடனே இது என்னது முட்டுச்சந்தா, இங்கேருந்து போன காற்றெல்லாம் இதை தாண்டி அந்த பக்கம் போய் அங்கே ரவுண்டு கட்டி மழை கொட்டுன்னு கொட்டும், வெள்ளம் பிச்சுக்கிட்டு வரும், பயங்கரமான வெள்ளம். இந்த தடவை கம்மி போல் இருக்கு. அங்கே வந்துருக்கும், நியூஸ் பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம தான் ஃபோனு அங்கே டிவியோடு ஃபோனை இங்கே வச்சு பார்த்துட்ருக்கோம். அந்த ரீல்ஸு, அது குழந்தைக்கு ஆய் கழுவுறதெல்லாம் போடுறானுங்க, அதெல்லாம் பார்க்குறோம் உட்காந்து. நியூஸ் போட்டாக்கா நியூஸ் பாருங்கள், ஏதோ பார்க்குறோம். இப்போ வேகமான மனசு இல்லை, ஏதாவது புதுசாக தேடிக்கிட்டே இருக்கும். அதனால் ரீல்ஸ் கரெக்டாக இருக்குது, 30 செகண்ட் 60 செகண்ட் அப்படி தள்ளிக்கிட்டே. அதில் ஏதாவது நாலேஜ் கெயின் ஆகுது, 100ல் ஏதாவது ஒன்று வரும், அவ்வளோதான். அதான் யாரோ ஒரு நடிகர் தான் சொன்னான்னு நினைக்கிறேன். யாராக இருந்தால் நான் நல்ல விஷயம்னா எடுத்துக்கணும். உங்களோட மனித உழைப்பு, மனித நேரத்தை அதிகமாக வேஸ்ட் பண்ணுறது, திருடுறது எது அப்படின்னா மொபைல் ஃபோன் ஆகிடுச்சு. அதுலேருந்து எந்த நாலேஜும் கெயின் ஆகிறதில்ல, சும்மாவே உட்காந்து பார்த்துட்டே இருக்கும். நம்ம தானே? சரி, அதனால் டைமை வந்து கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். திபெத்தில் உள்ள மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே, மேற்கில் அவர், கிழக்கே இவர். கைலாஸ் மலைத்தொடரில் உள்ள
செம் மாயுங் டங் பனியாற்றில் சுமார் 5150 மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகிறது. எந்த இடம் உற்பத்தி ஆகிற இடம்? மொத்த வடிகால் அமைப்பு 5,80,000 சதுர கிலோமீட்டர். சிந்து நதி எவ்வளவு? 11 லட்சம் சம்திங். கங்கை 8 லட்சம் சம்திங். இது அதோட கம்மி. பரப்பு எவ்வளோ பரப்பு? சரியா? நீளம் பற்றி சொல்லியா? இதில் இந்தியாவில் எவ்வளோ பரப்பு இங்கே இருக்குது? நீளம் 2,09,000 கிலோமீட்டர். எதோட அதிகம்? சிந்துவோட அதிகம். ஆனால் பரப்பு நீளம் அதிகம், பரப்பு கம்மி. சரியா? ரைட். 900 கிலோமீட்டர் தான் இந்தியாவில் பாயுது. இண்டஸ் இந்தியாவில் எவ்வளோ கிலோமீட்டர் பாயுது? 700 கிலோமீட்டர். இந்தியா நம்மளுது ரிலேட்டடாக தான் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ரைட். இப்படி கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும், அப்போ மறக்கவே மறக்காது. அடுத்து பிரம்மபுத்திரா ஆறு. நீங்கள் படமாக புரிஞ்சிக்க ட்ரை பண்ணால் உங்கள் மூளையே கேள்வி கேட்கும், இதில் யார் அதிக நீளம் அப்படின்னு கேட்கும். குழந்த மாதிரி இருந்தோன்னா குழந்தை என்ன பண்ணும்? குழந்தைகிட்ட போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுங்களேன். அது கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா அப்போ தான் நீ எழுத்தறிவு உள்ளவன். அதுதான் மரம் அப்படின்னு சொல்லுங்கள். குழந்தைகிட்ட அந்த 13 அடலசன் ஏஜுக்கு முன்னாடி, அடலசன் ஏஜுக்கு அப்புறம் 3ஆம் முத்திடுவான். அதுக்கப்புறம் அவன் யார் சொல்கிறதும் கேட்க மாட்டான், கேட்கவே மாட்டான். வாய் திறந்து கேட்டால் கூட என்ன பண்ணுவான்? இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை, ஓடிடுவான் நம்மளை பண்ண உடனே. அது குழந்தைகிட்ட போய் உட்காருங்க, ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுங்க, அது கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும். அதான் பாப்பா மரம், தம்பி மரம் அப்படின்னா என்ன பண்ணும்? அப்படியே அங்கிள் மரம்னா என்ன அங்கிள் அப்படின்னு கேட்பான். மரம்னா அது ஒரு உயிரா? உயிரா? அதுக்கு எப்படி உயிர் இருக்குது? நம்மளை மாதிரி நடக்கலையே அப்படின்னு கேட்பான். 13 வயசுக்கு முன்னாடி, வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி பயாலஜியில் பார்த்துருப்போம். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி அந்த வயசு உள்ள மனசாக வச்சுக்கணும். நீங்கள் தான் மாற்றணும் உங்கள் மனசை. கட்டுறது கையளவு, இன்னும் நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு தெரியுன்ற எண்ணத்தை வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. தெரியலன்னா தெரியல, தெரியும்னா தெரியும். கேள்வி கேட்டுகிட்டே இருக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு வார்த்தையை பார்க்குற என்னடா அர்த்தம்? அதுக்கு கேள்வி கேட்கணும். அது மாதிரி அவன் தான் குழந்தையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சாகிற வரைக்கும் குழந்தையா இருந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, கற்றுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி எனக்கு தெரியும், ஐயோ நம்ம கேட்டாக்கா யாராவது தப்பாக நினச்சிருவாங்கன்னு நினச்சிங்கன்னா முத்தி போயிட்டேன்னு அர்த்தம். வயசாகி போச்சு, கிழவன் ஆகிட்டேன். வயசு 18 இருக்கலாம், 100 வயசு கிழவி. அப்படி நான் சொல்லலை, வள்ளுவர் இவங்களாம் சொல்கிறாங்க. வள்ளுவர் இதெல்லாம் சொல்கிறாங்க. அங்கே ஏதோ டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சு தானே? சொல்லுங்கள். அது வெடிக்கிற சத்தம் கேட்குறதுக்கு முன்னாடி இங்கே கரண்ட் போயிடுச்சு தானே? ஒரே டைமா பாருங்கள். அந்த சவுண்டுக்கு ஈக்குவலாக என்ன ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஓடி வருதுன்னு அர்த்தம். ஆமாவா? சயின்ஸு புரிஞ்சுருந்தீங்கன்னா கேள்வி கேட்கலாம். அதெல்லாம் சரி. பிரம்மபுத்திரா ஆறு அருணாச்சல் பிரதேசத்தில் திகாங் சொன்ன இல்லையா? எந்த கார்ஜஸ் வழியாக உள்ள என்ட்ராகுது? திகாங் கார்ஜஸ். கண்ணாடி பொண்ணு போல் இருக்கு. அங்கே வருதா? தெரியுதா? இமயமலைக்கு அந்த பக்கம் அங்கேருந்து உருவாகி இங்கே வந்து உள்ளே இங்கே தான் என்ட்ராகுது. அந்த கோர்ஜஸ் தான் இது. இவ்வளோ தான் தண்ணி வரும், சும்மா ஏதோ ஓட மாதிரி வரும். அப்படியே இங்கே உள்ள சமவெளியில், அஸ்ஸாம் சமவெளின்னு சொல்லுவாங்க, அங்கே என்ட்ரானோன்னா நம்ம ஏகப்பட்ட வெள்ளம் வரும். என்ன காரணம்? இப்போ நம்ம பேசினது தான். வழியாக இந்தியா கேட்பாங்க, இந்தியாவுக்குள்ளே எந்த வழியாக நுழையுது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அதோட துணையாறுகள் தீஸ்தா, மனாசு, பராக்கு, சுபன்ஸ்ரீ, இதெல்லாம் யாரோட துணையாறுகள்? பிரம்மபுத்திராவுடைய துணையாறு. இங்கே வந்து என்ட்ராகுது. அப்படி போய் மலை அதோட துணையாறு. இவங்கெல்லாம் தண்ணி கொண்டு வந்து சேர்த்தனோன்னா என்ன ஆயிரும்? இது அஸ்ஸாம் வேலி. அடுத்தது வங்கதேசத்தில் ஜமுனா. வங்கதேசத்தில் சிந்து, சரி அது பேர் என்ன? கங்கைக்கு என்ன பேர்? பத்மா. இவருக்கு ஜமுனா. என்ன படத்தில் வரும்? ஜே படமா? ஜே வங்கதேசத்தில் தானே கதை. அது அந்த பேர், அது ஜமுனா. தமிழ் எழுத்தா இது? தமிழ் மொழியாது இல்லை, ஜா தமிழ் கிடையாது, வடமொழி சொல்.
அங்கே வங்காள மொழியாக கூட இருக்கும். அங்கே 2 பேர் சேர்ந்துடுறாங்க இல்லையா, சேர்ந்ததுக்கப்புறம் மேக்னா. பிரம்மபுத்திராவுக்கு போய் அங்கே என்ன பேர்? ஜமுனா. கங்கைக்கு என்ன பேர்? பத்மா. பத்மாவும் ஜமுனாவும் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது? அதுக்கு பேர் மேக்னா. எங்கே? வங்கதேசத்தில். ஒன்ஸ் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மறக்கவே கூடாது. நல்லா புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா பேர் மறக்கும், எடுத்து பார்த்துக்கணும். அப்பப்போ 2-3 தடவை பார்த்துட்டிங்கன்னா மறக்காது. உள்ள என்ட்ரு ஆயிடுச்சா? இது அங்கே என்ட்ரு ஆகிட்டார் பத்மா, இவர் இங்கே என்ட்ரு ஆகிட்டார் ஜமுனா. 2 பேர் ஒரு இடத்துல வந்து சேர்றாங்களா, சேர்ந்ததுக்கப்புறம் மேக்னா. இதுக்கு மேலே மேக்னா. ரைட். அடுத்தது இமயமலையில் தோன்றும் ஆறுகளோட சிறப்பு. நீளமானவை, அகலமானவை, வற்றாத நதிகள். அந்த இந்தியாவில் ஓடுதில்ல, அந்த நம்ம வங்கதேசத்தில் ஓடுதில்ல கங்கை, அது எவ்வளோ அகலம் தெரியுமா? எல்லாருமே பார்த்துருக்கீங்க. ஜிகர் தண்டா தூள் ஒரு படத்தில் வடிவேல் சாப்பிடுவான் தெரியுமா? அது என்ன நினச்சிக்கிட்டீங்க? ஏரி அல்லது கடல் நினச்சிக்கிட்டீங்களா? எப்படி நினச்சிக்கிட்டீங்க? அது போய் கேள்வியே கேட்டிருக்க மாட்டேன், ஏதோ தண்ணி அப்படின்னு. அது வந்து ஆறு. கங்கை வங்கதேசத்தில் ஓடுதில்ல கங்கை, அந்த ஆறு தான் அது. கண்ணு கட்டுற தூரம் ஏதாவது கரை தெரியுதா? அவ்வளோ பெருசு கங்கை, அகலம். சரியா? ஹவுரா பிரிட்ஜு அது குறுக்க தான் போகுது, கரையே தெரியாது பாருங்கள் அந்த போட் நிற்கிற இடத்துல. அப்போ பார்த்துக்கோங்க, கரையே தெரியலாம் அது எவ்வளோ அகலமாக இருக்கணும். அதான் பெருசு அகலமானது அப்படின்றான். நீளம் தான் தெரியுது, 8000 கிலோமீட்டர் போகுதா, அகலம் அதான் சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ தண்ணி ஓடுதுன்னு அர்த்தம். அடுத்தது நீர்மீன் உற்பத்தி செய்ய இயலாத நிலை. ஏன்னா இமயமலை மடிப்பு மலையா, கடலுக்கு அடியில் இருந்த நிலப்பகுதி தான் மடிஞ்சு மேலே வந்துருச்சு. படிவு பாறை எல்லாம். அப்போ என்ன ஈஸியாக உடஞ்சிரும். இப்போ கூட ஒரு வெள்ளம் போச்சு தானே, அங்கே அடிச்சுட்டு போயிடுச்சு. அங்கே போன மாதமாக அதுக்கு மாதமாக வெள்ளம் அடிச்சுட்டு போச்சா பயங்கரமாக. படிவு பாறை ஈஸியாக உடஞ்சிரும். டேம்லாம் கட்டுறது கஷ்டம். எல்லாம் நிறையா டேம் கட்டி நிறைய மின்சாரம் எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வெள்ளம் வந்துச்சு பயங்கரமாக. டேமு கட்டுறதுக்கு ப்ராசஸ் பண்ணதுனால தான் அந்த வெள்ளமே வந்துச்சு, மறைச்சிட்டானுங்க மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக. ஏன்னா படிவு பாறை. கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க யூபிஎஸ்சி, டிஎன்பிசி அது மாதிரி. ஏன் அங்கே டேம் கட்டுறதுக்கு முடியலன்னு கேட்பாங்க. என்ன காரணம்? படிவு பாறைகளாலான. அடுத்து ஆற்றின் மத்திய மற்றும் கீழ்ப்பகுதி. மத்தியனா இது இந்த பார்ட், இது மத்தியம், கீழ்ப்பகுதி இது. இது முதிர்வான நிலை, முதிர்ந்த நிலை, சரி இளநிலை. இது கரைக்கு வந்தாச்சு, இது மத்திய நிலை. எங்கு? சரியா? இதில் பார்த்துருப்போம் லேண்ட்ஃபார்ம்ஸ் கிரியேட்டட் பை ரிவர்ஸ் அப்படின்னு, ஆறுகள் உருவாக்கக்கூடிய நிலத்தோற்றத்தில் பார்த்துப்போம் டைம். அடுத்தது இங்கே வந்து கடலில் போய் சேர்ற இடம் தான் முதிர்ந்தது. சொல்லுங்கள் அபிஷேக், என்ன அங்கேயா? கங்கை 5 மைல் அகலம். அதான் அங்கே தெரியவே இல்லையே. 5 மைல் அகலம் இருக்குமா? 5 மைல் தூரத்துக்கு என்ன இருக்கும்? தண்ணியாக தான் இருக்கும். அடுத்தது அதான் ரேஞ்ச் சொல்லிட்டான், அதை விட்டுருங்க. போக்குவரத்துக்கு அங்கே பார்த்தீங்களா, அந்த போட்டு பார்த்தோம்னா கப்பல். அதேமாதிரி இங்கே பாருங்கள், அங்கே என்ன பண்ணுவானுங்கன்னா, நம்ம இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கப்பல் வந்து உள்ளெல்லாம் போக முடியாது, இந்த ஆறு வழியெல்லாம் போக முடியாது. கப்பல் வந்து இங்கே ஹார்பரில் நின்றும், அங்கேருந்து பொருள் இறக்கி தான் எடுத்துகிட்டு வண்டி லாரி மூலியமாகவோ ட்ரெயின் மூலியமாகவோ எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே போகிற கப்பல் நேராக உள்ளே பூந்து போயிடும். அங்கே ஹவுரா பிரிட்ஜ் இருக்குல்ல, அது வரைக்கும் போயிடும். பெரிய கப்பல்லாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்நாட்டு துறைமுகம் எது அப்படின்னாக்கா இங்கே இருக்கக்கூடியதான் கொல்கத்தா துறைமுகம். ஹால்டியான்னு நினைக்கிறேன் துறைமுகத்து பேர். அங்கே இருக்கும். இந்தியாவில் ஒரே உள்நாட்டு துறைமுகம் இதுதான். கப்பல் நேராக அங்கே உள்ளே போயிடும். அமெரிக்காவில் பார்த்தோம்ல சென்ட் லாரன்ஸ், அது வழியாக போய் கிரேட் லேக்ஸுக்கு போயிடும் கப்பல் அப்படின்னு. அது மாதிரி அவ்வளோ பெரிய தண்ணி, அவ்வளோ தண்ணி ஓடக்கூடிய பெரிய ரிவர் அது. அந்த மாதிரி அவ்வளோதான். தீபகற்ப இந்திய ஆறுகள். இன்றைக்கி இது போதும். சரியா? எனக்கு கொஞ்சம் வேறு ஒர்க் இருக்குது. இது இன்றைக்கி என்ன பார்த்தோம்? இந்தியாவில் இருக்கக்கூடிய வடிகால் அமைப்பு. இதில் இமயமலை வடிகால் அமைப்பு. அங்கே எத்தனை வடிகால் அமைப்பு இருக்குது? மொத்தம் 3.
என்னென்ன? சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. ஓகேவா? சரி, அடுத்து நம்ம தீபகற்ப இந்தியார்கள் பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம்.